ஒரு உப்புமாவை செஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பாத்திரம் வரும்னா அதை எந்த அளவுக்கு பாத்திரம் தைக்கிறதுல எஃபோர்ட் போடணும்னு தெரியணும். ஹவுஸ் கிளீனிங்னு வர்ற பட்சத்தில் அந்த கார்பெட்டில் க்ளீன் பண்ணால் ஒரு பூண்டு தோல் போட்டதுக்கு க்ளீன் பண்ண முடியலன்ற மாதிரி வந்து அதை நைட்டு செய்கிறேன். அந்த டாஸ்க்கு தான் எனக்கு முக்கியம் சோம்பேறித்தனமாக இருந்த விக்ரம்கெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறதுக்குலாம் தகுதியே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி ஒரு விக்ரம் தான் கமருதீனை வந்து செலக்ட் பண்ணுது. அங்கே இருக்க டப்பாங்கெல்லாம் சேர்ந்து கமருதீனை செலக்ட் பண்ணிச்சு. ஆனால் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது விக்ரமானது. அந்த டீம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. எப்படியே நீங்கள் பாருங்கள், விக்ரம் டீம் தான் வின் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் டீம் எல்லாமே கேர்ள்ஸ் டீமுக்கு எதிராக இருப்பாங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பாருக்கு எதிராக இருப்பாங்கன்றதுல தெளிவாக இருப்பாங்க. பாரு இருக்கிற டீம் வின்னே பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க. ஏற்கனவே விக்ரம்க்கு பாரு மேலேயும் சாண்ட்ரா மேலேயும் ஒரு வன்மம் இருக்குன்னா நீங்கள் ப்ரொமோலையோ பார்த்துருப்பீங்க. பாருவையும் சாண்ட்ராவையும் தாக்கி தான் அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல கேர்ள்ஸ் டீமுக்கான ஜட்ஜ் யாருன்னும் போது அரோரா எந்த இடத்துலையுமே அவங்க பாத்ரூம் கிளீனும் பெருசாலாம் பண்ணலை. எஃப்ஜே கூட ஏதோ ஒரு இடத்துல பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணியிருப்பான். சமைக்கிறது கூட வந்துட்டு எஃப்ஜே ஓரளவுக்கு சமைச்சிருப்பான். ஓரளவுக்கு வந்து எல்லாருமே கிச்சனை பற்றின ஒரு புரிதல் இருப்பாங்க. கிச்சன் பக்கமே போவாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அரோரா தான். ஓகேவா? அப்போ அந்த அரோராவை ஜட்ஜா நீங்க எப்படி போடுவீங்க? அந்த மாதிரி எடுத்தோடனே வந்து நிற்கிறாங்க, நான் ஜட்ஜா இருக்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இருந்திருக்கேன், இன்னொரு வாட்டி இருக்கிறேன். திவ்யா வந்து சொல்றாங்க நான் இருந்ததே இல்லை அதனால நான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ வியானா வந்து சொல்றாங்க எனக்குமே ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஓட்டிங்ல போகலாம் அப்படின்னு. ஆனா வியானா இந்த இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, நான் ஜட்ஜா இருந்தா நம்ம டீமுக்காக பேசுவேன் அப்படின்றது ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அதை அவங்க விட்டது தப்பு சரின்றது பின்னாடி அவங்க அப்படி சொல்லியிருக்க வேணாம். இதை வந்து ஆப்போசிட்ல இருக்க விக்ரம் பிடிச்சிட்டான். இங்க இருக்கிற அரோரா திவ்யாவுமே அரோராக்கெல்லாம் சுத்தமா ஜட்ஜா இருக்க தகுதியே இல்லைங்க. அந்த மாதிரி கிச்சன் டீம்ல ஒண்ணுமே பண்ணதில்லை. ஹவுஸ் கிளீனிங்லாம் பெருசாக ஒன்றும் க்ளீன் பண்ணாமல் நம்மளுக்கு காமிச்சதே கிடையாது. விக்ரமா தொடப்பட்டு போயிருக்கிற மாதிரி ஒரு சீனாவது போட்டுருமா. அரோராலாம் அது பண்ண மாதிரி காமிச்சது. பாத்ரூம் கிளீனிங்லாம் அந்த மாப் மாயஸ்லாம் வரும்போது அந்த சாம்பார் சாண்ட்ரா அதாவது அந்த சாம்பார் ஸ்குவாடுன்னு சாண்ட்ரா பண்ணும்போது கிச்சன் டீம் யார் எப்போ என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னோடனே நான் வரலப்பா கிச்சன் டீமுக்குன்னு ஒதுங்க நாள் அரோராலாம். ஸோ சோம்பேறி என்ன சோம்பேறி, அப்படி ஒரு சோம்பேறி. அது வாயில் மட்டும்தான் வக்கனே வடை சுடும். கேம் ஆட வக்கில்ல, வேலை செய்ய வக்கில்ல, வெறும் சோம்பேறி மட்டும்தான் அது. அப்படியே இந்த நுனி நாக்கில் தேன் தடவி பேசுகிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் அது பண்ணிட்டு இருக்கு. அது முதல்ல கனி கொண்டு இருந்தது. ஆனா கனி பேசுறது இப்ப விஷம்னு புரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இது பேசுறது விஷம் தெரியாமே அந்த ஆம்பளை கூட்டம் வந்து இவளுக்காக மண்டை ஆட்டுதுன்றது அப்பட்டமான உண்மை. அப்போ அரோரா ஜட்ஜா வரணுன்றதுல அந்த ஆம்பளை கூட்டம் தெளிவா இருக்கு. வியானா வந்து அவளுக்கான அந்த ஒரு விஷயத்த அவ வச்சுட்டா. நான் வந்து எனக்கான நம்ம குரூப்கான விஷயங்களை நான் வந்து பார்ப்பேன், கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னோன்னே இங்க ஏற்கனவே முட்டிட்டு இருக்கு. இந்த திவ்யா பாயிண்ட் எடுத்தே பேச தெரியாது. ஆனா இந்த சைடில் உட்காந்து இருக்க கண்டஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க, லேடிஸ் கண்டஸ்டன்ஸ், திவ்யா நல்லா பேசுவேன், நீ டீம் குள்ள இருந்து பேசு, ஜட்ஜஸா இருக்கிறவங்க ஓகே. ஆனா ஜட்ஜஸா இருக்கிறதுன்றதை விடவும் டீமுக்காக பேசுறவங்க பாயிண்ட்ஸ் சைட்ல பேசணும் அப்படின்னும் போது ஜட்ஜா இருந்தா அந்த கண்டஸ்டன்ட் எங்களுக்கு மிஸ் ஆவாங்க, நீ இந்த சைடுக்கு வாங்கன்றதை தெளிவா வைக்கிறாங்க. அரோராக்கா அந்த பொய்ஷி இல்ல, அவளுக்கு பேச தெரியாதுன்னு அவளுக்கே தெரியும். அப்படியே பேசணும் பாய்ஸ்க்கு எதிராக பேசணும்ன்றதுல அவ தெளிவா இருக்கா. அப்படி பேசக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்ததுனால பாய்ஸ்க்கு எதிராக தான் அந்த ஷோ போகணும், அந்த டிபேட் போகணும்னா நான் பாய்ஸ்க்கு எதிராக பேசுறதுல கானுக்குட்டியை மறைச்சிக்கணும், விக்கல்ஸ் விக்ரம மறைச்சிக்கணும், கம்ஃபர்ட் ஜோன் விக்கல்ஸ் விக்ரம மறைச்சிக்கணும், கமருதீன் பாய் ஃப்ரெண்டு தேவைன்னா போய் ஒட்டிக்கிறது இல்லை அதை மறைச்சிக்கணும். இந்த மாதிரி எஃப்ஜே கூட தான் உட்காந்து நான் வந்துட்டு கடலை போட போறேன்றதுல அங்கங்கே உட்காந்து எஃப்ஜே கூட பார்க்குறீங்கல்ல, மண்டேலேருந்து எஃப்ஜே கூட இந்த வாரம் பாய் ஃப்ரெண்ட் வந்து அரோராக்கு வந்து எஃப்ஜே தான். ஓகேவா? இவன் அவளை அடிப்பானா அவள் இவள் அடிப்பானான்னு தெரில. ஆனால் ரெண்டுமே சரியான விஷயம், ரெண்டுமே அசிங்கமான ப்ளே பண்ணுற கேரக்டர் தான். அப்படின்னும் போது அப்போ இந்த ஆம்பளைங்களெல்லாம் எதிர்த்து நான் ஒரு கேம் ஆடணும்ல, அது வந்து நான் வந்து என்ன சொல்றது, டீம் பிளேயராக இருந்தால் நான் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். அதே ஜட்ஜாக இருந்தால் நான் நியூட்ரல் ஜட்ஜாக இருக்கேன்னு சொல்லி அந்த டீம் வின் பண்ணிடுச்சின்னு சொல்லி விட்டுலான்னு பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு தான் அவள் ஜட்ஜாக இருக்கணும்னு வந்து அங்கே நிற்கிறா. அதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து திவ்யா போட்டிக்கு நிற்கிறா. அப்புறம் வியானா எனக்குமே ஜட்ஜ் சான்ஸ் வேணும், நான் பண்ணணும் அப்படின்னு. சரி இது ஓட்டிங் அடிப்படையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது பாரு கிட்ட இருந்தால் உடனே இப்போ இந்த இடத்துல ரம்யா இருக்கா உள்ள, ஓகேவா? இந்த இடத்துல அவள் தலையாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், அந்த தலை ஸ்டாண்ட் எடுக்கல. ஏன்னா அந்த தலை விக்ரம்க்கு தலையாக ஆடுதே தவிர. அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான் விக்ரம்னா, இவங்க சேர்ந்து ஒரு வழியாக வியானாவை செலக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க லேடிஸ் டீம். அப்போ வியானான்னு சொல்லி அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பாய்ஸ் டீம் கிட்ட சொல்லும் போது அவன் விக்ரம் ஒத்துக்க மாட்டான். விக்ரம்ல யாருமே ஒத்துக்க மாட்டான். அந்த அமித்லாம் இருக்கான்ல, அம்மிக்கல்லாம், அந்த அம்மிக்கல், இந்த வக்ர விக்ரம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இன்னொருத்தன் இருக்கானே அந்த கானா குட்டி, இவனுங்களுக்குலாம் வந்துட்டு அரோரா தான் வரணுமா, வியானா வரக்கூடாதான். ஏன்னா விக்ரம்க்கு வியானா மேலே ஆல்ரெடி வந்துருச்சு விஷயம். அவன் நாமினேஷன்லையும் வரல, அவள் போன வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர்லேயும் வந்துடுறா அப்படின்லாம் சொல்லும் போது சுபிக்ஷா மாதிரி இவ வந்து மண்டையாட்டில் வியானா அவள் கேம் அப்பார்ட் ஃப்ரம் அந்த எஃப்ஜே விஷயங்கள் தவிர அவள் கேம் அவள் ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படின்றதுல விக்ரம் பொறுக்க முடியல. அப்போ அரோரா வந்து வரணும் அப்படிங்கறதுல இவனுங்க யோசிக்கிறானுங்க. ஆனா அந்த டைம்ல லேடிஸ் சைட்ல எடுத்தாங்கல்ல வியானா, அப்போ அவங்க அதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ அவ விட்ட அந்த வார்த்தையை வந்து இந்த அரோரா பெருசாக்கிடுது, திவ்யாவும் பெருசாக்கிடுது. அது எப்படி வந்துட்டு நீ சொல்லுவ, அப்போ இருக்கணும்னா ஜட்ஜா இருக்கணும்னா அந்த ஒரு தகுதி உனக்கு இல்லை, அந்த வார்த்தையை விட்டுட்டு ஒரே உங்க சைடுக்கு பேசுவேன் அப்படின்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருலாம் வந்து இல்ல அது அப்படி இல்லை, ரெண்டு சைடுமே பார்க்கணுன்றது உண்மைதான், ஆனா எங்க சைடுக்கான ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று மாதிரி பேச ட்ரை பண்றாங்க.
பார்வும் மற்றவங்களும் சேர்ந்து தான் வியானான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த சைடில் அவன் விக்ரம் வந்து உடனே போய் கொடி பிடிக்க உட்காந்துடுறாங்க. நான் உன்னை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னேன். டீமுக்காக உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாலே அவன் அதை மேனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மண்டையை கழுவி அவன் தான் சொல்கிறேன் அவன் பக்கா கோவர்ட் நார்சிஸ்ட், ஒரு சைக்கோ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க மற்றவங்க மண்டையை அவ்வளோ நல்லா கழுவுவாங்கன்னா அதை நல்லாவே அவன் செய்கிறான். மண்டையை கழுவுறவங்கள இவன் வந்து என் மண்டையை கழுவுறான்றது எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு மண்டையை கழுவுவாங்க. அப்படி ஒரு கோவர்ட் நார்சிஸ்ட் தான் அவன் விக்ரம் அப்படின்னும் போது அவன் குரூப் கேம்குள்ளே தான் அவனோட